வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்தியர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய சங்கத்தின் நிறுவனரும் பொது செயலாளருமான பிரம்மஸ்ரீ மருத்துவர் ஜி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: பரம்பரை சித்த வைத்தியர்களின் வாழ்வாதாரம் மற்றும் குடும்பம் ஆகியவற்றை 1992ஆம் ஆண்டு பட்டியலிடப்பட்டது. பின்னர் சித்த மருத்துவர் பரம்பரையாளர் என உரிமம் சான்று வழங்கி பாதுகாக்கப்பட்டு வந்தனர். அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2012ஆம் ஆண்டு எங்களுக்கென்று மீண்டும் இதனை கொடுப்பதாக கூறியிருந்தார். ஆனால் சில அரசியல் சூழல் காரணமாக வழங்க முடியவில்லை. எனவே வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களது நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியலிடப்பட்ட சித்த மருத்துவர் பரம்பரையாளர் மற்றும் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வழங்குவதாக அவர் கூறினார். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய சித்த வைத்திய சங்கம், தமிழக பரம்பரை சித்த வைத்திய சங்க கூட்டமைப்புகள், மூலிகை வளர்ப்பு விவசாயிகள், நாட்டு மருந்து கடை உரிமையாளர்கள், சித்த மருத்துவ மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளர்கள் ஆகியோர் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 10 லட்சம் வாக்குகளை அதிமுக மற்றும் NDA கூட்டணிக்கு ஆதரவு தருவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அகில இந்திய சித்த வைத்திய சங்க பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி என்னுடைய பெயர். பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்திய சங்க சார்பாக இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தியை நம்மளுடைய ஊடகங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரியப்படுத்துறோம். இந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்தி. பார்த்தோம்னா ஒரு 35 ஆண்டு காலமாக எங்களுடைய வாழ்வாதார போராட்டமான ஒரு செய்தி இது. ஏன்னா இன்னும் வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழகத்துல பார்த்தோம்னா பரம்பரை சித்த வைத்தியம், இந்த சித்த வைத்தியம் என்பது தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தோம்னா ஆயுர்வேதாவா இருக்கும். தமிழகத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய சித்தர்கள் வம்சத்தில் வந்தவங்க நாங்க எல்லாருமே மூதாதையர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு காலமா சித்த மருத்துவத்தை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதன் பின்பு பாத்தீங்கன்னா படிப்பதற்கான பட்டதாரிகளுடைய காலேஜ்களை ஓபன் பண்ணாங்க. 92 வரைக்கும் அவங்கள வச்சு பல சர்டிபிகேட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 92ல பாத்தீங்கன்னா தரவே இல்லை. அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ESMP என்ற சான்றிதழை மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் 1992 வழங்கினாங்க. அதன் பின்பு இதுநாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சான்றிதழும் எந்த அரசாங்கமும் வழங்கவில்லை. மத்திய அரசாங்கம் ஆகட்டும், மாநில அரசாங்கம் ஆகட்டும், ரெண்டுமே வழங்கவே இல்லை எங்களுக்கு. நாங்க அதனால நீண்ட நாள் கோரிக்கையை போராடிட்டு வந்தோம். போராட்டிட்டு வந்தோடைய விதிப்பயனாக நிறைய போராட்டங்கள், கொஞ்ச நெஞ்சமல்ல, எல்லா இயக்கங்களும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க தமிழகத்துல. எங்களுடைய போராட்டத்துக்கு எந்த அரசாங்கம் தலை சாய்க்கவே இல்லை. நாங்க தலை சாய்க்காதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கலந்து ஆலோசித்தோம். எங்களுடைய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு 20,000 குடும்பங்கள் இருக்கிறோம். 20,000 குடும்பங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆலோசித்தோம். அந்த ஆலோசனை பேர்ல பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு முடிவெடுத்தல எங்களுக்கு யார் ESMP சான்றிதழ் தராங்களோ, எலிஸ்மெண்ட், அதாவது பரம்பரை சித்த வைத்தியர்கள் கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் பார்ப்பதற்கான ஒரு சான்று கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு சான்று தான் வேணும்ன்றோம். அந்த சான்று யாருக்கு தராங்கன்னு கேட்டு எந்த அரசாங்கம் தருதோ அவங்களை ஆதரவு தெரிவிக்கலான்னு நாங்க ஒரு முடிவெடுத்து அதன் பின்பு போன மாதம் 4ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் பார்த்தோம். அவங்கள பார்த்து கேட்கும்போது இந்த மாதிரி நாங்க ஒரு கோரிக்கை வச்சோம் அவங்ககிட்ட. இந்த மாதிரி எங்களுக்கு ESMP சான்று தந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இதை பரிசீலித்து நான் உங்களை தருவதற்காக ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய விளக்கத்தை சொன்னோம். 1992ல மறைந்த முதல்வர் கொடுத்தாங்க. அதன் பின்பு யாரும் தரவே இல்லை எங்களுக்கு, அதனால வரைக்கும் இது கிடப்புலதான் கிடக்கு அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேட்கும் போது நாங்க லெட்டா பண்ணி அடிச்சு கோரிக்கையா வச்சு கொடுத்தோம். அந்த கோரிக்கையை அவங்க படிச்சு பார்த்துட்டு இதை நான் பரிசீலனை பண்ணி இந்த அரசாங்கம் நாங்க வந்த உடனே உங்களுக்கு செய்தி தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய கோரிக்கை இந்த ஒரு கோரிக்கை தான், ESMP சான்றிதழ் நலவாரியம் கேட்கிறோம். நாங்க நலவாரியம் எங்களுக்கு வேணும். ஏன்னா ஏதாவது ஒரு எல்லாத்துக்கும் நலவாரியம் இருக்கு. இன்னைக்கு பரம்பரை சித்தத்திற்கு நலவாரியமே இல்லை. அந்த நலவாரியம் கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம மறைந்து, அதாவது பல்வேறு மூலிகைகள் இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது. அந்த அழிஞ்சிக்கிட்டு வர மூலிகைலாம் மூலிகை பண்ணை வைப்பதற்கு எங்களுக்கு உதவ சொல்றோம். ஏதாவது லோனு, ஏதாவது
தரிசு நிலங்கள்லாம் கவர்மெண்ட் மூலியமா கிடைக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அந்த நிலத்தை நாங்கள் பயிர் செய்து சித்த மருத்துவத்தை மீண்டும் மீண்டும் வளர்த்து கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாம இன்னும் அரிய வகை மூலிகைகளை பாதுகாத்து வந்தால்தான் வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ஒரு சிறப்பான இந்த சித்த மருத்துவத்தை வளர்க்க முடியும். இன்னைக்கு கொரோனா காலம் வந்துச்சு, பெருந்தொற்று காலத்துல அப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய கபசுர குடிநீரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப எவ்வளவு பேர்களை காப்பாத்துச்சு உயிர்களை. அதுக்கு முக்கிய காரணம் அப்பதான் சித்தாவை வெளில தெரிஞ்சது எல்லாருக்குமே. இந்த சித்த மருத்துவத்துல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு, நோய்க்கு இல்லாத மருந்தே கிடையாது. அப்பேற்பட்ட சித்த மருத்துவம் இதை ரொம்ப அறிவுபூர்வமா செய்யக்கூடிய கிராமப்புற வைத்தியர்கள். அந்த கிராமப்புற வைத்தியர்களை எங்களை யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது, எந்த அரசாங்கம் எங்களை கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாளுடைய நாள்ல குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இது யாருக்கு நஷ்டம்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கோ மற்றவங்களும் கிடையாது, நம்மளுடைய தமிழக மக்களுக்கும் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் தான் நஷ்டம். ஏன்னா இன்னைக்கு அரிய மூலிகைகளை கொண்டு இன்னைக்கு வைத்தியம் பார்ப்பதில் வல்லமை புரிந்தவர்களான்னு கேட்டீங்கன்னா பரம்பரை சித்த வைத்தியர்கள். அதுக்காக தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், எங்களை எப்படியாவது ஒரு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்க, எங்களுடைய சான்றிதழை திருப்பி கொடுங்க, இஎஸ்ஐபி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த இஎஸ்ஐபி சான்றை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறோம். எங்களுக்கு தந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதை இந்த அதிமுக அரசு கூட்டணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இஎஸ்ஐபி சான்றை நாங்கள் தரத்துக்கு ஏற்பாடு செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதனால என்ன செஞ்சிருக்கோம், முடிவு அதிமுக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து, அதனால இந்த 2026 தேர்தலில் அதிமுக அரசு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். உடன் அகில இந்திய சித்த வைத்திய சங்க தலைவர் மருத்துவர் எம் பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள், தமிழ்நாடு சித்த வைத்திய கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.